இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதாவது ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை 7 நாட்களில் செய்து முடிப்பார்கள். ஏ என்பவர் பியை விட 1/3/4 மடங்கு கூடுதல் திறமை வாய்ந்தவர் எனில், ஏ மட்டும் தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார் கேட்குறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மடங்கு எடுங்க. 1/3/4 இது கலப்புப்படுதல் இருக்கு. அப்போ 1 × 4 4 4 + 3 7/4. அதாவது பி அப்படிங்கிறவரு 4 வேலை செய்வார் ஒரு நாளைக்கு. ஏ அப்படிங்கிறவரு 7 வேலை செய்வார். அதாவது ஏ பார்த்தோம்னா 7 வேலை செய்வார். பி அப்படிங்கிறவரு ஒரு நாளைக்கு 4 வேலை செய்வார். இங்க பாருங்க, ஏ என்பவர் பியை விட 1/3/4 மடங்கு கூடுதல் திறமை வாய்ந்தவர். ஸோ அப்ப இவரோட பியை விட ஏ பார்த்தோம்னா கூடுதல் திறமை வாய்ந்தவர். திறமை வாய்ந்தவர்னா ஏ அதிகமா வேலை செய்யறாரு, பி ஒரு நாளைக்கு கம்மியா வேலை செய்யறாரு. ஸோ ஏ ஒரு நாளைக்கு 7 வேலை செய்யறாரு, பி ஒரு நாளைக்கு 4 வேலை செய்யறாரு. ரெண்டையும் ஆட் பண்ணா 11 வேலை. மொத்தம் ஒரு நாளைக்கு 11 வேலை செய்யறாங்க. அப்போ 7 நாள் வேலை செஞ்சிருக்காங்க. அப்போ 7 × 11 = 77. மொத்தமா 77 வேலை செய்வாங்க. 2 பேரும் சேர்ந்து 70 வேலை செய்யறாங்க. ஸோ இந்த 77 வேலையை ஏ மட்டும் தனியா செஞ்சா எத்தனை நாள் செஞ்சு முடிவு கேட்கறாங்க. ஸோ ஏ மட்டும் தனியா ஒரு நாளைக்கு எத்தனை நாள் செய்யறாரு, 7 வேலை செய்யறாரு. அப்ப 77 / 7 அப்படியே கேன்சல் பண்ணா 11. ஸோ அப்ப ஏ மட்டும் தனியா வேலை செஞ்சா அந்த வேலையை 11 நாள் செஞ்சு முடிப்பாரு. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.